கடந்த வாரம் ஓலையூரில் எல்லோரும் சந்திக்கிறதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏறக்குறைய ஒரு ஆண்டு கழித்து மீண்டுமாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அது எல்லோரும் அனுபவித்திருப்பீர்கள், மகிழ்ச்சியாக ஒருவரை ஒருவர் சந்தித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்பதற்கு கூட நமக்கு விருப்பம் இருக்கிறது. And we didn't realize how much of fellowship we had missed just being on Zoom and not being in person, not talking to each other in person, and hearing and understanding each other's needs and pains and suffering. நாம் ஒரு ஆண்டு காலத்திற்கு மேலாக நாம் ஜூம் வழியாக இணைந்திருப்பதன் மூலமாக நேரடியாக தனிப்பட்ட விதத்தில் ஒருவர் முகத்தை பார்த்து நேரம் செலவிட்டு ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்து நாம் கடந்து வர முடியாத ஒரு காரணத்தினாலே நாம் எந்த அளவிற்கு அந்த அந்யோன்யத்தை தவற விடுகிறோம் என்பதை உணர முடிந்தது. And so it was really an exciting time, and I thank you all for coming and the others for joining us on Zoom, and I wish and pray that the Lord is taking care of all of you, strengthening you and comforting you in your time of need. ஆக அப்படி நேரம் எடுத்து வந்திருந்த ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகிறேன். மேலும் ஜூம் வழியாக இணைந்தவர்களையும் நான் பாராட்டுகின்றேன். தேவனானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஆறுதல் தந்து உங்களை காத்துக்கொள்வாராக. Amen. And so we have great news from Tanjore. I know our sister Raja Kumari had to go through a surgery, and she is doing well. Prema met her yesterday and encouraged and comforted her. ஒரு நல்ல செய்தி ஒன்று தஞ்சாவூரிலிருந்து கிடைத்திருக்கிறது. நேற்று சகோதரி பிரேமா அவர்கள் சகோதரி ராஜகுமாரி சென்று சந்தித்தார்கள். அவர்களுக்கான அந்த அறுவை சிகிச்சை நடக்க இருந்தது. அதிலே நல்ல முறையில் காரியங்கள் நடந்து வருகிறது. ஆகவே அது மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது. Please be praying for her. So her health is improving. She recovers quickly and she's healthy again. அவருடைய ஆறுதலுக்காக, அவருடைய நலனுக்காக, ஆரோக்கியம் மேம்படுவதற்காக தொடர்ந்து ஜெபித்து வாருங்கள். அது சீக்கிரமாக அவர் நலம் பெற்று வீடு திரும்புவார். And also the sisters, married sisters, you have a meeting on October 7th. The time will be in the evening. The sisters will announce, so please be available so the sisters can meet. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி மாலையிலே திருமணமான சகோதரிகளுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதை குறித்ததான தகவல்களை சகோதரிகள் விரைவில் தெரிவிப்பார்கள். ஆகவே அன்றைய தினத்தில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளும்படியாய் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். All right. Okay, so today after church we will also have the quiz on the book of Luke. On the book of Ruth. I know there's only 4 chapters in that book, and all of you are surprised. How can we write test for just 4 chapters? நாம் இன்றைக்கும் போல வழக்கம் போல ஆராதனை முடிந்த பின்பாக ரூத் புத்தகத்திலிருந்து நமக்கு வேத வினாவிடை போட்டி இருக்கிறது. அதிலே 4 அதிகாரங்கள் தான். அதை வைத்துக்கொண்டு எப்படி எழுதுவது என்று நிறைய பேர் ஆச்சரியப்பட்டீர்கள். ஆனாலும் அதிலே தேர்வு இருக்கிறது. And so I'm sure many of you will score good marks. A very easy paper. So I hope and pray all those who have been coming close and losing, at least this week you will do great. ஆக உங்கள் நிறைய பேர் இதில் மிக எளிமையான ஒரு பாடமாக இருக்கிறபடினாலே அதிகமான பேர் இன்றைக்கும் கூட நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். மிக நெருக்கமாக வந்து இதுவரை தவறவிட்டவர்கள் கூட இந்த வாரத்தில் அதிகப்படியான மார்க்குகளை அந்த மதிப்பெண்களை பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறேன். All right. Okay. So today, the title of today's lesson is the in-laws. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு மாமியார் மருமகள் என்பதாகும். மாமியார் மருமகள்ல the in-laws relationship. அதாவது சட்டபூர்வமான உறவு முறைகள். Okay. So we all have many kinds of relationships when it comes to people outside our immediate father, mother, and brother and sister. நம் எல்லோருக்குமே கூட நம்முடைய குடும்பத்தை தவிர்த்து நம்முடைய அப்பா அம்மா அண்ணன் தங்கை என்று சொல்லி இருக்கக்கூடிய உறவை தவிர்த்து வெளியிலும் உறவுகள் இருக்கிறது. And we have several relationships like son-in-law, daughter-in-law, mother-in-law, father-in-law, brother-in-law, and sister-in-law. ஆக நம் சொந்த குடும்பத்தை தவிர்த்து வெளியில் பார்க்கும் பொழுது மருமகன், மருமகள், நாத்தனார், மாமியார், மாமனார் மற்றும் கொழுந்தனார் என்பது போன்ற நிறைய உறவுகள் இருக்கிறது. And so as our family grows and our family gets bigger, we have several kinds of relationships, and understanding each other and being close to each other becomes important. நாம் வளர வளர நம்முடைய குடும்பங்கள் வளர்ந்து பெருகும் பொழுது நிறைய விதமான உறவு முறைகள் வளர ஆரம்பித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வளர்வது என்பது வாழ்வது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது.
And so today we'll be looking at the book of Ruth and be studying about this great relationship Ruth had with her mother-in-law and just how she held up that family. ஆக இன்றைக்கும் கூட நாம் ரூத் புத்தகத்திலிருந்து இந்த செய்தியை பார்க்க இருக்கிறோம். இதிலே பார்க்கும் பொழுது ரூத் ஆனவர் எப்படியாக தன்னுடைய மாமியாரோடு கூட ஒரு அருமையான ஒரு உறவு முறையை கட்டி எழுப்பியிருந்தார் என்பதை குறித்து நாம் இந்த புத்தகத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம். And the book of Ruth is placed during the time of the judges, where there was no king, there was no rulers, there's no prophets, but during the period of judges is when around 930 BC that these events take place. ஆக இந்த ரூத் புத்தகம் இதுல வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே கூட நியாயாதிபதிகளினுடைய காலகட்டங்களிலே இது நிறைவு நடந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த சமயத்தில் ராஜாக்கள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, வேறு எந்த விதமான ஆட்சியாளர்களும் இல்லாத காலகட்டத்தில் நியாயாதிபதிகள் தான் அந்த இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் நடந்த ஒரு காரியம் தான் இது. ஏறக்குறைய கிமு 920களில் நடந்தது. And so Ruth's story is about a story of survival. ரூத்தினுடைய அந்த வரலாறு, அந்த கதை என்பது அது எப்படி வாழ்க்கையை வாழ்வது, போராடி வாழ்வது என்பதை பற்றியது. And it's also a celebration of values that are important in life. மேலுமாக நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாய் கருதப்படக்கூடிய சில மதிப்பீடுகளை எப்படி கொண்டாடி தீர்ப்பது என்பதை குறித்ததான காரியமாகும். Value of loyalty, value of family, value of generosity, all this can be learned from this book. இந்த புத்தகத்திலிருந்து எப்படி உண்மையாய் இருப்பது, எப்படி குடும்பத்தை மதித்து நடத்துவது, எப்படி தாராளமாக இருந்து கொள்வது என்பது போன்று பல மதிப்பீடுகளை கற்றுக்கொள்ள முடியும். And it also, the story expresses and helps us understand the deep love you can have within relationship. மேலுமாக இந்த கதை உறவுகளுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு ஆழமான அன்பு இருக்கிறது, அதை எப்படி வெளிப்படுகிறது என்பதை குறித்து இந்த கதை பேசுகிறது. And the story also talks about this friendship between a Moabite woman and a Judean mother-in-law. இந்த கதை எதை குறித்து பேசுகிறது என்றால், ஒரு மோவாபிய பெண்ணாக இருக்கக்கூடியவரோடு ஒரு யூத மாமியாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு நட்பை குறித்து பேசுகிறது. And so we start from the book chapter 1 and we read verse 1 to 2. நாம் தொடங்கலாம். ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து துவங்கி வாசிக்கலாம். ரூத் 1:1 5 வரை. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பெயர் மக்லோன், மற்றொருவன் பெயர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய எப்ராத்தாராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். ஆமென். Amen. We see that Elimelech takes his wife and his 2 sons and moves to the land of Moab. நாம் இங்கு பார்க்கின்றோம், எலிமெலேக் என சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் தன்னுடைய மனைவி மற்றும் 2 மகன்களை அழைத்துக் கொண்டு அவர் மோவாப் தேசத்திற்கு சென்று குடிபெயர்கிறார். And so basically Moab is on the other side of the Dead Sea, and they had to leave Bethlehem and go all around and cross over and move to the land of Moab. ஆக இந்த மோவாப் எனக்கூடிய அந்த நிலப்பகுதியானது யூதா நிலத்திற்கு எதிர் பகுதியிலே அந்த சாவுக்கடலுக்கு எதிர்ப்பு விதமாக இருக்கிறது. ஆகவே அங்கு செல்ல வேண்டுமானால் பெத்லகேமிலிருந்து புறப்பட்டு அந்த சாவுக்கடலை தாண்டி அதன் பின்பாக சுற்றி செல்ல வேண்டும். So this was not a place that everyone admired, and they were not the people that everyone wished to keep as friends. இந்த மோவாப் தேசம் என்பது எல்லோரும் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு தேசமோ அல்லது அங்க இருக்கக்கூடிய மனிதர்களோடு நல்ல ஒரு உறவுகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு விருப்பமோ யாருக்கும் இருக்காது. In fact, in Deuteronomy we read verse 23 verse 3. நாம் வாசிக்கலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஆமென். See, Moses also made sure he addressed God's concern and said, no Ammonites, no Moabites
can come enter the assembly of the Lord. Even in the 10th generation, they should never enter our land. ஆக மோசே கர்த்தருடைய அந்த இருதயத்தினுடைய வேதனையை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்பதை பதிவு செய்கின்றார். Because there was a famine, because there was a need, Elimelech picks up his entire family and moves into this land. ஆக அந்த யூதா தேசத்தில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டபடியினாலே, அங்கு வாழ்வது அவர்களுக்கு கடினமாக காணப்பட்டபடியினாலே வேறு வழியின்றி அந்த எலிமெலேக் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய மனைவியையும் மகன்களையும் கூட்டிக் கொண்டு முழு குடும்பமாக மோவாபிற்கு அவர்கள் புலம்பெயர்கிறார்கள். This is more like many of us desire to go abroad, want to go to Gulf, want to work in Muscat or Oman. Why? Because we get a better salary. There was famine in this land of Judah, and so they decide to look for a place away from their own people into an unbelieving people. Elimelech takes his family into them. ஆக இன்றைக்கும் கூட நிறைய பேர் அவர்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது நோக்கத்திற்காக வளைகுடா நாடுகளாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்கிறார்கள். மஸ்கட்டிற்கோ ஓமனுக்கோ அவர்கள் சென்று அங்கு அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். அதிகமான சம்பளம் கிடைக்கும் என்ற ஒரு காரணத்திற்காக அப்படி செய்கிறார்கள். அது போலத்தான் இந்த எலிமெலேக்கும் கூட அந்த பஞ்சத்தை தவிர்ப்பதற்காக, பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்காக தன் முழு குடும்பத்தையும் அழைத்துக் கொண்டு அவர் மோவாப் தேசத்திற்கு சென்றார் என்று பார்க்கிறோம். There are two reasons why these Moabs were not allowed into Israel land, and for 10 generations, means forever and ever they should not even come into our land. That was the requirement. ஆக மோவாபியர்கள் ஏன் யூதா தேசத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை, அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்குள் ஏன் அனுமதிக்கப்படவில்லை? சொல்ல போனால் 10 தலைமுறைகளுக்கு அவர்கள் அனுமதிக்கப்பட முடியாது, என்றென்றைக்கும் அனுமதிக்கப்பட முடியாது என்று சொன்னதற்கு 2 காரணங்கள் இருந்தது. And so one was they did not provide water to Israel when they were journeying out of Egypt, and they came through the land of Moab, and they did not help them with water. ஆக முதலாவது காரணம் என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசமாகிய கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கும் பொழுது அவர்கள் மோவாப் தேசத்தை கடந்து வர வேண்டியிருந்தது. அப்படி வரக்கூடிய அந்த வழியிலே அந்த இஸ்ரவேலர்களுக்கு தேவையான குடி தண்ணீரை அவர்கள் தருவதற்கு அவர்கள் தேவைப்பட்ட பொழுது மோவாபியர்கள் தர மறுத்து விட்டார்கள். அது இஸ்ரவேலர்களுடைய மனதில் ஒரு வடுவாக மாறியிருந்தது. And they even hired Balaam to curse the Israelites, and we read about it in Numbers 22 to 24. மேலும் என்னாகமம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிப்போமேயானால், இந்த மோவாபியர்கள் இஸ்ரவேலர்களை சபிப்பதற்காக அந்த இஸ்ரவேலில் இருந்த தீர்க்கதரிசியாகிய பாலாமை அவர்கள் ஒரு தொகை கொடுத்து பரிதானம் கொடுத்து அவர்களை நியமித்தார்கள் என்று பார்க்கிறோம். And so the people of Moab were not welcome. அப்படிப்பட்ட ஒரு இஸ்ரவேலர்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு சந்ததியை இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. And so we see the anger that was there. We read from Nehemiah chapter 13, 23 to 27. நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஒரு 2 இனங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு வன்மம் இருந்ததை குறித்து நாம் பார்க்கலாம். அதை குறித்து வாசிக்கும் பொழுது நெகேமியா புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23 27 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களில் கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. அவர்கள் அந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களின் சிலரை அடித்து மயிரை பீத்து, நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரராக்காயிலும் உங்களுக்காயிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி, நான் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேலில் அனைத்திலும் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்துக் கொள்ளுகிறதினால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பையெல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமா என்றேன். ஆமேன்.
Amen. Even after 400 years after Ruth, the same, unwelcomed spirit was between both the land. And so Moab was listed as one of the land from where the men and the women should not take for their children spouses to marry. ரூத்தினுடைய வரலாற்றிற்கு பின்பு இன்னும் 400 ஆண்டுகள் கழித்தும் கூட அந்த இஸ்ரவேலர்களுக்கும் மோவாபியர்களுக்கும் இடையில் இருந்த பகை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. அந்த மோவாபியர்களுடைய பெண்களை அந்த இஸ்ரவேலர்களில் யாரும் யூதர்களில் யாரும் திருமணம் செய்யக்கூடாது, யூத பெண்களை மோவாபியர்களுக்கு கொடுக்க கூடாது என்பது போன்ற ஒரு நடைமுறையை அவர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். And so here Nehemiah writes and says, in the land of Judah, this was happening, and I rebuked them, and I cursed them, and I beat them, and I pulled out their hair for doing such a thing of going and marrying Moabites. இங்கு நெகேமியா என்ன சொல்லுகிறார் என்றால், அப்படி அந்த இரண்டு ஜாதிகளுக்குள்ளும் திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்கள் அந்த மனிதர்களை அவர் பிடித்து சிலரை அடித்து சிலருடைய மயிரை பிய்த்து அவர்களை சத்திய தேவனுக்கு முன்பாக அவர்களுக்கு ஆணையிட பண்ணினேன் என்பதாய் அவர் சொல்லுகின்றார். And so he's saying even Solomon was a king. God loved him so much, but because he had friendship with foreign women, he was not a chosen man. He was not a blessed man after that. அவர் சொல்லும் பொழுது சாலமோன் தேவனுடைய மனுஷனாக இருந்தும் கூட தேவனால் சிநேகிக்கப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்து இஸ்ரவேல் முழுவதையும் ஆண்டும் கூட அவர் அந்த புறஜாதி பெண்களை திருமணம் செய்ததன் நிமித்தமாக அவர் பின் வழுவி போனார் என்பதை குறித்து அவர் வலியுறுத்துகிறார். And verse 27 it says, you are doing the same terrible wickedness. வசனம் 27 கூட பார்க்கும் பொழுது நீங்களும் அதே போன்ற விதமான அக்கிரமத்தை செய்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். You are being unfaithful to our God. தேவனுக்கு நீங்கள் உண்மை இல்லாதே போகிறீர்கள், விசுவாசமின்றி இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். Marrying these foreign women, you are making a big mistake. அந்த அந்நிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்வதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய தவறை நீங்கள் தேவனுக்கு விரோதமாக இழைக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். And so we see that this is what was the situation with Moabites who were near Israel, and they were not welcome. They were not supposed to be together. They're not supposed to get married. This was God's expectation. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் மோவாபியர்களை குறித்து இஸ்ரவேலர்கள் மத்தியில் அந்த கருத்து நிலவி வந்தது. ஆகவே மோவாபிய பெண்களை இஸ்ரவேலர்கள் திருமணம் செய்வது என்பது ஏற்க இயலாத ஒரு காரியமாக அவர்களுக்குள் நடந்திருந்தது. We continue chapter 1 of Ruth verse 3 to 5. நாம் தொடர்ந்து வாசிப்போம். ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3 to 5 வரை உள்ள வசனங்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவருடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பெயர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் எனும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானால். ஆமென். Amen. We see Naomi's husband Elimelech dies and was left with the 2 sons. நாம் பார்க்கின்றோம் நகோமியினுடைய கணவனாகிய எலிமெலேக்கு அவர் அந்த மோவாப் தேசத்திலேயே இறந்து போகிறார். தன்னுடைய மனைவியையும் 2 குமாரர்களையும் விட்டுவிட்டு இறந்து போகிறார் என்று பார்க்கிறோம். And then after the father had died, they married Moabite women from local women to bring into the family. தன்னுடைய தகப்பன் இறந்த பின்பாக அவருடைய 2 மகன்களும் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்கியிருந்த அந்த மோவாப் தேசத்தை சார்ந்த 2 பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். And so they lived together with their sons and their daughter-in-laws for 10 years. அப்படியாக அவர்கள் நகோமியும் அவருடைய மகன்களும் மருமகள்களும் என்று ஒரு 10 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்கிறார்கள். And then after 10 years both the sons also die. அதன் பின்பாக 10 ஆண்டுகள் கழித்து அவருடைய 2 மகன்களும் இறந்து போகிறார்கள். And Naomi is left without her, she has a sorrow of burying her sons also, and has no one left. The husband is not there, and both the sons also not there for her. நகோமி இப்பொழுது தனித்த ஒரு பெண்ணாக கைவிடப்பட்டவளாக மாறுகிறார். தன்னுடைய கணவர் எலிமெலேக்கு இறந்து விட்டார். அதைத் தொடர்ந்து அவருடைய 2 மகன்களான மக்லோனும் கிலியோனும் இறந்து போகிறார்கள். And you can imagine the sorrow in her heart, burying her husband and her 2 sons and having no one to call
as her own in this foreign land. ஆக இந்த நகோமியினுடைய இருதயத்தின் துக்கத்தை நம்மால் நிச்சயம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஒரு கணவனை இழந்த பின்பாடு தன்னுடைய 2 மகன்களையும் இழந்து மொத்தமாக 3 பேரையும் பறிகொடுத்தவளாக தனித்து விடப்பட்ட ஒரு பெண்ணாக, ஒரு அபலை பெண்ணாக அவர் இருப்பது, அது தனக்கென்று யாரும் சொந்தம் கொண்டாடுவதற்கு இல்லாமல் இருப்பது எவ்வளவு துக்கமான ஒரு செயல் என்பதை, ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். And and this was their condition, and we continue to what happened in their life. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து என்ன நடந்தது என்று நாம் பார்க்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 6 to 9 வரை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, Here we see, and when Naomi heard that God was helping the people of Judah, and there was support and help for her, she decided again to leave Moab and return back to her hometown of Bethlehem. இங்கு மோவாப் தேசத்திலே தனித்து விடப்பட்டவளாக மருமக்களோடு இருக்கக்கூடிய நகோமிக்கு தன்னுடைய யூதா தேசத்தில் தேவனான கர்த்தர் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கான உணவுகளை தருகிறார் என்பதை கேள்விப்படுகிறார். அங்கு உணவு கிடைக்க ஆரம்பித்தது என்று கேள்விப்பட்ட பொழுது அங்கிருந்து புறப்பட்டு யூதா தேசத்திற்கு திரும்பி வர பார்க்கிறார். And so she gets ready with both the daughter-in-laws, and as they're on their road, she stops and tells the daughter-in-laws, go back, each of you, to your mother's home. Go back, she says. At least you'll have life. At least you have a home. At least you will have a family. Go back and start your life again. ஆக அவர்கள் தன் மருமக்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டுதான் அவர் யூதா தேசத்திற்கு திரும்பி வர பார்க்கிறார். அப்படி திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய வழியில் திடீரென்று நகோமி நின்று தன் 2 மருமக்களையும் பார்த்து, நீங்கள் உங்களுடைய தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் என்னுடன் வர வேண்டாம் என்பதாக சொல்லி அவர்களை திருப்பி அனுப்ப பார்க்கிறார். And he tells them, you can at least marry Moabites. You're coming to Israel. You from land of Judah, you will not, they will not marry you. No one will be willing. No one will accept you. This is the anger that is already there. So please go ahead and build your own life together. அப்படி பார்க்கும் பொழுது அந்த 2 பெண்களையும் பார்த்து நகோமி சொல்லும் பொழுது, நீங்கள் இளம் வயது உள்ளவர்கள், உங்களுக்கென்று வாழ்க்கை இருக்கிறது, ஆகவே நீங்கள் என்னோடு வந்து சிரமப்பட வேண்டாம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சென்று பார்த்துக் கொள்ளுங்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அவர்களை திருப்பி அனுப்ப பார்க்கிறார். And then in Ruth chapter 1 verse 16. தொடர்ந்து பார்ப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் வசனம் 16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றார். ஆமென். Amen. We see Orpah accepts Naomi's idea and advice, and she leaves back to her homeland. But Ruth says, no, I will not leave you. I want to be with you. Don't urge me. Don't make me go back to my home. ஆக இங்கு பார்க்கின்றோம், நகோமி தன் 2 மருமக்களையும் பார்த்து அவர்களை தங்கள் வீட்டிற்கு திரும்பி சென்று வேறு திருமணம் செய்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை வாழும்படிக்கு சொன்ன பொழுது, ஓர்பாளா என்ன சொல்லக்கூடிய அந்த ஒரு மருமகள் அந்த நகோமி சொன்ன அந்த அறிவுரையை ஏற்று தன் வீட்டிற்கு திரும்பி சென்று விடுகிறார். ஆனால் ரூத்தோ அப்படி திரும்பி செல்ல மனமில்லாமல் தன் மாமியாராகிய நகோமியை பார்த்து, இதை குறித்து இனி பேச வேண்டாம், நீங்கள் எந்த இடத்திற்கு செல்கிறீர்களோ நானும் அந்த இடத்திற்கு வருவேன், நீங்கள் எங்கு தங்குகிறீர்களோ நானும் அங்கு தங்குவேன், நீங்கள் உம்முடைய ஜனம் எல்லாம் என்னுடைய ஜனமாக மாறும், உம்முடைய தேவன் என்னுடைய தேவனாக இருப்பார் என்று அவர் அறிக்கை செய்கிறார். And so he says, your God will become my God, your land will be my land, where you stay I will stay with you, I will look after you, she says, and she promises to go with Naomi. ஆக உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் என்று சொல்லி நகோமியோடு திரும்பி செல்லுவதற்கு, அவரோடு கூட வாழ்வதற்கு ரூத் தீர்மானம் செய்கிறார். Amazing to see how a Moabite woman
turns out to be loyal and becomes such a hardworking companion and friend to Naomi. ஆக இது ஒரு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஒரு மிகவும் வியப்பை அளிக்கக்கூடிய ஒரு செயலாக ஒரு மோவாபிய பெண் எந்த அளவிற்கு தன் மாமியாராகிய நகோமிக்கு ஒரு உண்மை உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறார், மேலும் கடினமான உழைத்து தன்னுடைய மாமியாரை பார்த்து கொள்ளக்கூடிய அருமையான ஒரு தோழியை போன்ற ஒரு மருமகளாக அவர் இருக்கிறார் என்பதை இதன் மூலம் நாம் பார்க்க முடியும். She didn't look at the opposition. She didn't look at the hatred that she may be receiving in this land that didn't want her. But she looked at her mother-in-law being alone at an old age, and she said, no, I want to be with you. You don't have anybody for yourself, and I will be there for you. அப்படி ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்து கொண்டு யூதா தேசத்தில் வந்து வாழ்வது என்பது மிகவும் சவாலான ஒரு காரியம். எல்லோரும் அவளை எதிர்ப்பார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட அது எதை குறித்தும் கவலைப்படாமல் தன் மாமியாரினுடைய நலனை மட்டுமே கவனத்தில் கொண்டு, நீர் ஒரு தனி மனுஷியாக இந்த வயதான காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டு வாழ முடியும், ஆகவே நான் உங்களுக்காக இருக்கின்றேன், நான் உங்களோடு கூட வந்து உங்களோடு கூட நான் தங்குவேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய மாமியாரோடு செல்வதற்கு தீர்மானம் எடுக்கிறார். He is willing to come into this land even if she would be hated, even if she be not wanted, even if she was not a friend, considered a friend of the land and not welcome. Even when she goes to the shop, or she goes to buy milk, or she goes to buy vegetables, people would not like her. She knew there would be hatred against her, and yet for her love and friendship with Naomi, she said, I want to travel with you. ஆக அவர் யூதா தேசத்திற்கு வந்தால் அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லோருமே கூட இஸ்ரவேலர்கள் நகோமி ரூத்தை மிகவும் எதிர்ப்பார்கள், அவர் மீது வெறுப்பை உமிழ்வார்கள் என்று தெரிந்தும் ஒருவேளை கடைக்கு சென்று ஒரு பால் வாங்கவோ ஒரு காய்கறி வாங்கவோ வெளியே செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் இவருக்கு விரோதமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இவரை துரத்த வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் தெரிந்தும் கூட அது எதை குறித்தும் கவலைப்படாமல் தன் மாமியாரின் நலனை மட்டுமே கவனத்தில் கொண்டு அவருக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நினைப்போடு அவர் தீர்மானமாக அவரோடு வருகின்றார். And you see God working in amazing ways. And Ruth gets Naomi advises Ruth to go and work in the field so she can bring back some food. ஆக அங்கு அவர்கள் யூதா தேசத்திற்கு வந்து விடுகிறார்கள். அவர்கள் அங்கு தங்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான உணவு வேண்டும் என்கிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த சூழலிலே நகோமி சொன்ன அறிவுரைப்படியாக வயலில் அறுக்கும் பொழுது அந்த அதிலிருந்து சிந்தக்கூடிய அந்த கோதுமை மணிகளை பொறுக்கி எடுத்து வருவதற்காக அவள் வயல் நிலத்துக்கு சென்று அங்கு அவர்கள் அதை சேகரிக்கிறாள். The Lord works in mysterious ways, and this land she begins to work happened to be the land of Boaz. இந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத் தன் மாமியார் சொன்ன அறிவுரையின்படி அந்த வயல்வெளியில் சென்று கதிர் பொறுக்குவதற்காக சென்ற பொழுது அங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனானவர் அதிசயத்தக்க வழியிலே ஆச்சரியமூட்டத்தக்க வழியிலே அவர் கிரியை செய்வார் என்பதை பார்க்கின்றோம். அப்படியாக இந்த பெண் எந்த நிலத்தில் சென்று அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டிருந்தாலோ அந்த நிலமானது போவாஸ் எனக்கூடிய ஒரு பெரிய அஸ்திமிக்க ஒரு மனுஷனுக்கு சொந்தமாயிருந்தது. And so the Lord works in mysterious ways, and he shows favor and acts with kindness towards her. கர்த்தரானவர் நாம் கணிக்க முடியாதபடி வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தேவன் என்பதனாலே அந்த போவாஸ் தன்னுடைய நிலத்தில் வந்து கதிர் பொய்களை பொறுக்கி கொண்டிருந்த ரூத்தின் மீது மிகவும் இரக்கம் காட்டினார். And then they find out that Boaz happens to be Naomi's own relative. அப்படியாக அந்த சம்பவங்கள் நிகழ்ந்த பின்பு ஒரு காரியம் தெரிய வருகிறது. இந்த போவாஸ் நகோமியினுடைய ஒரு நெருங்கின உறவு முறையார் என்று தெரிகிறது. And then we see that Boaz was kind to her, and Ruth was very grateful and kind for the kindness that she was receiving from Boaz. நாம் பார்க்கின்றோம் அப்படி தன்னுடைய நிலத்தில் அந்த கதிர்மணிகளை பொறுக்க வந்த அந்த சேகரிக்க வந்த ரூத்திடத்திலே போவாஸ் மிகவும் இரக்கம் காட்டி மிகவும் நயமாக நடந்து கொள்ளுகின்றார். அதை பார்க்கும் பொழுது அந்த காட்டின இரக்கத்திற்கு ரூத் ஆனவள் அவரிடத்திலே மிகவும் நன்றி உணர்ச்சியோடு அவர் நடந்து கொள்ளுகிறார் என்பதை பார்க்கிறோம். And then we see that both their characters. Boaz saw Naomi as a woman of noble character, and Ruth saw Boaz as a man of noble character and goodness and kindness. It's amazing. Both of them had good qualities that was in them.
ஆக இந்த சம்பவத்திலே இவர்கள் இருவருக்கிடையில் நடக்கக்கூடிய உரையாடல், இவர்களுக்குள் நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகளை கவனிக்கும் பொழுது ஒரு மிக அற்புதமான காரியம் வெளிப்படுகிறது. போவாசினுடைய கண்களில் ரூத்தை பார்க்கும் பொழுது ரூத்தானவள் மிகவும் குணசாலியான ஒரு பெண்ணாக காணப்படுகின்றார். அதே போலவே ரூத்தினுடைய கண்களிலும் போவாஸ் இரக்கமுள்ள ஒரு மனிதனாய், நல்ல ஒரு குணசாலியான ஒரு மனுஷனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். Even between all the failures and pain and suffering, God was working in the background. God was being faithful to Naomi and to the love of this Moabite unbelieving woman, Ruth. ஆக நகோமியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோல்விகள், எல்லா விதமான வருத்தங்கள், கசப்புகள், இவற்றுக்கு மத்தியிலே தேவனானவர் அற்புதமாக கிரியை செய்யக்கூடிய ஒரு தேவனாய், பின்னணியில் இருந்து அந்த காரியங்களை நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு தேவனாக, நகோமியினுடைய மருமகளாக இருக்கக்கூடிய தேவனை விசுவாசிக்காத ஒரு மோவாபிய பெண்ணாகிய ரூத் மூலம் அவர் அற்புதமான வகையில் கிரியை செய்கிறார். Then we see God blessing them together, and that we learn that Boaz is able to redeem the family of Naomi and her land, and to give safety for Naomi and marry Ruth as well. அதன் பின்பாக அவர்களுடைய வயல் நிலமானது விற்பனைக்கான ஒரு சூழல் இருக்கும் பொழுது அந்த வயல் நிலத்தை மீட்டுக் கொள்ளுவதற்காக வேறு யார் கையிலும் விட்டுவிடாமல் போவாசை மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அந்த சுதந்திரத்தை விட்டுக் கொடுத்து விடாதபடிக்கு நிலத்தை மீட்பதோடு அல்லாமல் ரூத்தையும் அவர் திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கான அந்த சந்ததியை உருவாக்குகிற காரியத்தையும் பார்க்கிறோம். And see God blessing them, they marry and they have children. What would have seemed like an ended story, what would have seemed like a never-ending life of pain and suffering, the Lord brought happiness to Naomi's life, and Lord blessed Boaz and Ruth with a child. ஆக ரூத்தை போவாஸ் திருமணம் செய்து கொள்ளுகின்றார். அந்த உறவு முறை துவங்குகிறது. அந்த ரூத்தினுடைய அந்த ரூத் மற்றும் போவாசினுடைய திருமணத்தின் மூலமாக நகோமியினுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான கசப்புகளும், எல்லா விதமான வேதனைகளும் எல்லாம் மறைந்து அது ஒரு முடிவே இல்லையோ என்று நினைத்துக் கொண்டிருந்த தருணத்தில் அந்த எல்லா சங்கடங்களுக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்து அதன் மூலமாய் அவர்களுக்கு பிறந்த குழந்தை மூலமாக அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தேவன் துவக்கி வைக்கிறார். We see this relationship between Naomi and Ruth, and this was built up because of the love that Naomi had within that family. ஆக நகோமிக்கும் ரூத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பின் உறவு முறை, அந்த அன்பினுடைய நட்பு என்பது அதுக்கு அவர்களுக்குள் இருந்த அந்த உறவின் நிமித்தமாக உருவானது என்பதை நாம் பார்க்கின்றோம். Then there was a lot of faithfulness between both of them. இருவரும் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாக இருப்பதை, மிக அதிகமாய் உண்மையோடு கூட இருப்பதை நாம் இதன் மூலம் பார்க்க முடியும். Naomi showing her kindness, treating her daughter-in-laws with kindness and with respect, even giving them option if they want to go back. மேலுமாக தன்னுடைய மருமகளாக இருக்கக்கூடிய ரூத் இடத்திலே நகோமி மிகவும் இரக்கத்தோடு தயையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறார். அவர் திரும்பி செல்லுவதற்குரிய ஒரு வாய்ப்பு ரூத்திற்கு கொடுக்கப்பட்ட பொழுதும் கூட அவர் அந்த திரும்பி செல்லாமல் இருந்த அந்த ஒரு தயையையும் பார்க்க முடிகிறது. And as a mother-in-law, she showed respect to her daughters. ஆக ஒரு மாமியாராக தன் மருமகள்களை மதிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையையும் நாம நகோமி இடத்தில் பார்க்க முடியும். See that she was not overpowering, forcing her view. You do or die, you have to come with me. Hated or not hated, you have to serve me. You have to look after me. My sons are gone. You are the one who have to suffer for me. That was not her option. She didn't overpower her decision on her daughter-in-laws. நகோமி தன்னுடைய மருமகன்கள் இறந்த பின்பாக மருமக்கள் இருவரையும் கூட வலியுறுத்தக்கூடிய, வற்புறுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்தவே இல்லை. நீங்கள் என்னோடு வந்துதான் ஆக வேண்டும், என்னுடைய வயதான காலகட்டத்தில் நீங்கள் எனக்கு பணிவிடை செய்துதான் ஆக வேண்டும், எனக்கு பிள்ளைகள் இல்லை, ஆகவே நீங்கள் தான் என்னை பராமரிக்க வேண்டும் என்பது போன்று அந்த மருமக்களை அவர் வற்புறுத்தக்கூடியவராகவோ வலிந்து தன்னுடைய அதிகாரத்தை திணிக்கக்கூடிய ஒரு மாமியாராகவோ அவர் செயல்படவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். And she ended up being gentle and allowed them to make their own decisions and make their own choices for life. மேலும் தன் ஒரு மாமியாராக இருந்தும் கூட தன் மருமக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் முடிவுகளை எடுப்பதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக, மிகவும் மென்மையான சாந்தமான ஒரு பெண்ணாக நாம் நகோமியை பார்க்கின்றோம். And she returned to her husband's homeland instead of dying in some strange place
along with her daughter-in-laws, she said, I want to go back to a land where I met my husband, I married my husband, I want to go back to that land. ஆக தன்னுடைய கணவன் இறந்த பின்பு, மகன்கள் இறந்த பின்பு, தன் மருமக்களோடு கூட அதே அந்நிய தேசமாகிய மோவாபிலேயே நகோமி இறந்து விடாமல், அவர் தனக்கு மீண்டுமாக நான் என்னுடைய கணவனை சந்தித்தேன், என் கணவனை திருமணம் செய்து கொண்டேன், நான் இருந்த அந்த யூதா தேசத்திற்கு நான் மீண்டும் திரும்பி செல்லுவேன் என்று சொல்லி அவர் மீண்டும் அந்த இடத்திற்கு திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். And through Boaz redeeming the land and the property that was left for them, she made sure that Ruth's life was secure. She was loved and cared for by Boaz, and the land she had to go into good hands so that Ruth's life and her family line would be blessed. இவர்கள் இங்கிருந்து மோவாப் தேசத்திற்கு சென்ற பொழுது கைவிட்டு சென்ற நிலத்தை அவர்கள் மீண்டுமாக வந்த பின்பு அதை தங்களுக்கென்று அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழலிலே அதை விற்று அதற்கான பணம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்த பொழுது அதை போவாசே அதை மீட்டுக் கொள்ளுகிறார். அப்படி மீட்டதன் மூலமாக மட்டுமில்லாமல் ரூத்தையும் திருமணம் செய்து கொண்டதினாலே ரூத்தும் அந்த நிலமும் ஒரு பாதுகாப்பான கரத்தில் இருந்ததை சென்று அடைந்ததை பார்க்க முடிகிறது. And then we see the behavior of Ruth as a daughter-in-law, as I am with you, whatever happens to you, I am next to you, I will care for you, and that love she showed back to Naomi. ஆக ரூத்தை ஒரு மருமகளாக நாம் பார்க்கும் பொழுது அவர் தன் மாமியாரிடத்தில் எவ்வளவாக நான் உங்களோடு கூட இருக்கின்றேன், என்ன நடந்தாலும் நான் உங்களுக்காக இருக்கின்றேன் என்று அவருக்கான தன்னுடைய அன்பையும் தன்னுடைய உண்மை தன்மையையும் அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். She showed her affection to her mother-in-law. She didn't want her to suffer. She didn't want her to feel pain. She showed her affection. She responded with kindness and identified that she was in suffering also. ஒரு மருமகளாக தன் மாமியார் மீது மிகவும் பற்றோடும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக ரூத் விளங்குகிறார். நீங்கள் வயதான காலத்தில் துன்பப்படக்கூடாது, நான் உங்களை பராமரித்து பாதுகாப்பேன் என்பதாக சொல்லி தன் மாமியார் மீது அந்த பாசத்தை கொட்டக்கூடிய ஒரு அருமையான மருமகளாக அவர் விளங்குகிறார். And then her own personal commitment. She could have gone back, settled in her own mother's house, but she decided her commitment to her husband and her husband's mother, that I will look after and I will be there for her. நினைத்திருந்தால் ரூத்தும் கூட திரும்பி சென்று தன் தாய் வீட்டிலே சென்று அங்கு ஒரு வாழ்க்கையை மீண்டும் துவக்கி இருந்திருக்க முடியும். ஆனால் தன் கணவனுடைய வீட்டிற்கு அவர் கணவன் இறந்த பின்பும் கூட அவர் அர்ப்பணமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு, அவர்களுடைய குடும்பத்திற்கு உழைக்க வேண்டும் என்கிற ஒரு நினைப்போடு அவர் தன் மாமியாரோடு திரும்பி வந்தது அதை நாம் அதன் மூலம் பார்க்க முடியும். She had love in her heart to care for Naomi. நகோமியை அருமையாக பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அன்பு ரூத்திடத்தில் வெளிப்பட்டது. He had love to obey Naomi and her words. நகோமிக்கு அவர் கீழ்ப்படியுவதற்கும் அவருடைய சொற்களை கேட்பதற்கும் உரிய அந்த அன்பு அவரிடத்தில் இருந்தது. He had love even to listen to her and to accept her guidance. நகோமி சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு அந்த அன்பு அவரிடத்தில் இருந்தது. She had loved to learn from Naomi, from all she had done through those years. ஆக நகோமியினுடைய வாழ்க்கை மூலமாக அந்த ஆண்டுகளிலே அவர் செய்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அவருடைய வாழ்க்கையில் இருந்த பாடங்களை இவர் கற்றுக்கொள்வதற்குரிய அன்பு ரூத்திடத்தில் இருந்தது. Ruth too displayed a huge amount of humility and not behaving rash and harsh with her mother-in-law, but she was gentle with her. ரூத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவுக்கு தாழ்மையாக தன் மாமியாரிடத்தில் இருக்க முடியுமோ அவ்வளவு தாழ்மையை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர் எந்த விதத்திலும் எதிர்த்து பேசவோ கோபாவேசமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மருமகளாகவோ இல்லாமல் மிகவும் பணிவோடு அன்போடு நடக்கக்கூடிய ஒரு மருமகளாக அவர் காணப்பட்டதை பார்க்கிறோம். Trusted Naomi's decision for her life and our family. மேலுமாக தன்னுடைய வாழ்க்கைக்காக தன் குடும்பத்திற்காக நகோமி எடுக்கக்கூடிய முடிவுகளை அவர் நம்பி அதுக்கு ஏற்றுக்கொண்டார். You know, in daughter-in-laws and in-laws, we have a lot of issues, and there's a lot of power struggle that happens between family and family members. பொதுவாக இந்த உறவுமுறை சட்டம் சார்ந்த உறவுமுறைகளிலே குறிப்பாக மாமியார் மருமகளிடத்தில் இருக்கக்கூடிய உறவுமுறைகளிலே அவர்கள் அதிகாரத்தினுடைய போட்டிகள் நிலவுவதை நாம் பார்க்க முடியும். And they demand a focus of self. The girl or the boy or the father-in-law or the mother-in-law, they demand the center. They want to be the focus, and they think on their behalf rather than the behalf of the family
and on the others. ஆக அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மனிதனாக பார்க்கும் பொழுது அவர் தன் மனைவியை மனைவியோட கவனம் தன் மீது இருக்க வேண்டும், தன் மாமனார் மாமியாரின் மீது இருக்க வேண்டுமா, தன் அப்பா அம்மாவிற்கு கவனம் செலுத்த வேண்டுமா என்பது போன்று ஒரு நிலை அந்த கணவனிடத்தில் காணப்படும். And they demand importance. They want to feel important. I should be the one who decides, not your mother. I should be the one who decides, not your father. And this struggle carries on in relationships because there is lack of love. ஆக மேலும் மருமக்களிடத்தில் பார்க்கும் பொழுது எப்பொழுதும் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், உங்களுடைய அப்பா அம்மாவை விட எனக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது போன்று வலியுறுத்துகிற ஒரு காரியங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். Demand, first choice must be mine. And we see this for many generations through movies and stories and TV serials. The mother-in-law or the elder one is always the one who has the rule in the hand. நாம் பலவிதமான கதைகளிலும் பலவிதமான தொலைக்காட்சி தொடர்களிலோ திரைப்படங்களிலோ கூட நாம் காலமாக பார்த்து வந்திருக்கிறோம். பொதுவாகவே முதல் தேர்வு என்னுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று மாமியார் அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவியாக இருக்கக்கூடியவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதை பார்த்திருக்கிறோம். I bought this dress, your wife said she does not like. I got her this, she does not like. And they want to force their choice on others. And always there is a struggle. Always there is sadness between those relationships. ஆக மாமியாரை பொறுத்தவரையில் நான் ஒரு துணி எடுத்து வந்தேன், அதை உன்னுடைய மனைவி வேண்டாம் என்று சொல்லுகிறாள், அதை நான் எடுத்ததை எப்படி வேண்டாம் என்று சொல்ல முடியும் என்பது போல தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய அந்த முடிவுகளை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் வலியுறுத்தக்கூடிய ஒரு மாமியாராக அநேகர் நடந்து கொள்வதை பார்க்க முடியும். Or they demand respect. You know, my son, I was the one who gave birth to my son first. You give respect to me first, then to my son. Who is he? You love me. You show respect to me. And there's always this why you're pushing me and I'm no longer important for this family. ஆக மேலும் பார்க்கும் பொழுது மருமகள் தனக்கு மிக அதிகமான மரியாதை தர வேண்டும் என்பது போன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பை நம் மாமியார் இடத்தில் கவனிக்க முடியும். நான் என் மூலமாகத்தானே மகன் பிறந்தான், அப்படித்தானே உனக்கு கணவன் கிடைத்திருக்கிறான், அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்க வேண்டும், இனிதான் என்னை முதலாவது நீ என்னை தான் அன்பு செய்ய வேண்டும் என்பது போன்று வலியுறுத்தி அந்த தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிற மாமியார்களை நாம் பார்த்திருக்கிறோம். And the demand obedience. You will do what I say. This is my house. You will live as I tell you to do. And all this plays on our mind and we lose love for the people who are near us. மேலும் இது என்னுடைய வீடு, நீ நான் சொல்லுவதை தான் கேட்டாக வேண்டும், எனக்கு பிடித்தபடிதான் வாழ்ந்தாக வேண்டும் என்று சொல்லி தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை அதிகாரம் செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். And they are unapologetic. This is how I am. This is what I will do. You live with me. This is what it is. And they continue to maintain tension in relationships. மேலும் அவர்கள் தவறே செய்திருந்தால் கூட அந்த தவறை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கிற ஒரு மனப்பான்மை இல்லாமல் நான் அப்படியெல்லாம் கேட்க முடியாது, நான் இப்படிதான், நீங்கள் வேண்டுமானால் என்னோடு இருந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் பரவாயில்லை என்பது போன்று ஒரு கடினமாக ஒரு இரக்கமற்ற நிலையிலே நடந்து கொள்வதை பார்க்க முடியும். They are harsh. Either the son-in-law or the daughter-in-law, father-in-law, mother-in-law, somebody is harsh, and they fight for the love of their son. And they fight because you are my son first, and then comes the other in-laws. So you give importance to me. Don't go to your in-laws' house. Stay in my house. Be with me. Look after me. This wrestling happens for life. ஆக தன்னுடைய மகனை பொறுத்தவரையில் பார்க்கும் பொழுது நீ எனக்கு தான் மகனாக இருக்கிறாய், என்னுடைய வீட்டில் இருக்கிறாய், நீ உன் மாமனார் மாமியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, நீ என்னை தான் முதலாவது கவனிக்க வேண்டும், எனக்கு கூட இருக்க வேண்டும், என்னோடு இருந்து என்னை பராமரிக்க வேண்டும். இது போன்ற விதமான அந்த வலியுறுத்தல்களை மகன் மீதும் திணிக்கக்கூடிய மாமியார்களை காலமாக பார்த்து வருகிறோம். And sometimes these mothers don't know how to let go of their daughters, let go of their sons, and because they feel their love is being stolen away by another person. I loved him first and now you are showing love, and he's showing that love to you instead of showing to me. And there's so much of chemistry of anger and hatred that builds in these relationships. And we need to understand from Ruth's example and Naomi's example how well even to foreign women, unfaithful women who are not faithful to our God, can still be great examples.
ஆக இந்த தாய்மார்களிடத்தை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்னவென்றால், என்னுடைய மகனை நான் தான் முதலாவது சிநேகிக்கிறேன், அன்பு செய்கிறேன், என் மகள் எனக்கு நான் அன்பு செய்கிறேன் என்பது போன்று தன் மகள்கள் மீதும் மகன்கள் மீதும் அதிக அன்பை வைத்து விடுகிற காரணத்தினாலே அவர்களுடைய திருமணத்திற்கு பின்பு என்னை நீ அன்பு செய்யாமல் எப்படி நீ உன்னுடைய அன்பை, முதலாவது அன்பை உன் மனைவிக்கோ கணவனுக்கோ நீ கொடுக்க முடியும் என்பது போல அவர்கள் அந்த பாச போராட்டத்தை நிகழ்த்துவதை நாம் ஒவ்வொரு முறையும் கவனித்திருக்கின்றோம். அவர்கள் அதை விட்டுக் கொடுக்க மனம் இல்லாதவர்களாய், அந்த சூழலை கையாள தெரியாதவர்களாய், அதற்காக ஏற்ப நடந்து கொள்ள அறியாமல் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த சண்டைகளை போட்டு வருகிறதையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் நகோமி இடத்திலும் ரூத் இடத்திலும் பார்க்கும் பொழுது, ரூத் ஒரு அந்நிய பெண்ணாக, ஒரு வேறு தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்த பொழுதும் கூட அவர் தன் மருமகளை எப்படி கனிவாக நடத்தினார் என்பதை குறித்தும், மாமியார் இடத்தில் மருமகள் எவ்வளவு பணிவோடு நடந்தார் என்று ரூத் இடத்திலும் நாம் பார்ப்பதை நகோமி இடத்திலும் ரூத் இடத்திலும் கற்றுக்கொள்ள முடியும். So even though the book of Naomi is a very small chapter, I think the principle that we can learn from this can really change the way we live a happy life together with all the people who are concerned in our life. ஆக இந்த ரூத் என்னக்கூடிய இந்த புத்தகமானது மிக குறுகின அதிகாரங்களை கொண்ட ஒரு புத்தகமாக, ஒரு சிறிய புத்தகமாக இருந்த பொழுதும் கூட அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையின் மதிப்பீடுகள், அந்த தரம் என்பது மிகவும் அதிகப்படியானதாக, மிகவும் மேம்பாடு நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. நாம் ஒரு உறவுகளை எப்படி நாம் நடத்த வேண்டும் என்பதற்கான, நாம் அறியாதவர்களிடத்தில் கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. You see Ruth's life and Naomi's life, they completely rewrite the standard of how love and affection to one another can completely change your future. No matter you lose everything in your life, your friendships and relationships of the people who are near you and love you can give you a second chance. ஆக ரூத்தினுடைய வாழ்க்கையும் நகோமியினுடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய நட்பு, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அன்பு என்பதை பார்க்கும் பொழுது, இந்த மாமியார் மருமகள் எனக்கூடிய அந்த சட்டப்பூர்வமான உறவு முறைகளுக்குள் எந்த அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் மிகவும் தெளிவாக, திட்டமாக அதை வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்க முடியும். நாம் வாழ்க்கையில் எதைத்தான் இழந்திருந்தாலும், எவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு, கடைநிலைக்கு தள்ளப்பட்டு இருந்தாலும் கூட நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களினுடைய அன்பு நம்மை தூக்கி நிறுத்தும், நம்மை உயர்த்தும் என்பதை குறித்து பார்ப்பதற்கு மிக அருமையான மதிப்பீடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இது அமைந்திருக்கிறது. And I hope this lesson was useful to you. இந்த பாடம் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என நான் நம்புகிறேன். And as the chapters are less, the message also is short. அதனுடைய அதிகாரங்கள் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே செய்தியும் மிக குறுகியதாக அமைந்து விட்டது. But the substance is very deep, and I want to see good daughter-in-laws and good mother-in-laws and good father-in-laws and son-in-laws in our church. Not a bunch of rowdies who come to church but still treat each other and take each other to court and fight for their mamana's land. இதில் பார்க்கும் பொழுது நம்முடைய இந்த செய்தியானது மிக குறுகியதாக இருந்தாலும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உட்கருத்துக்கள் மிகவும் அதிகமானதாக, கனம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறபடியினாலே நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அவர்கள் மாமியாராக இருந்தாலும், மருமக்களாக இருந்தாலும், மாமனாராக இருந்தாலும், மருமகன்களாக இருந்தாலும், அவர்கள் நல்ல ஒரு மாமனாராக, மாமியாராக, நல்ல மருமகனாக, நல்ல மருமகளாக ஒருவருக்கொருவர் நடந்து கொள்ள வேண்டும். மாமனாரினுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய மருமகன்களாகவோ, அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறவர்களாகவோ இருந்துவிடக் கூடாது என்பதிலே நான் கவனமாக இருக்க விரும்புகிறேன். Let us then meditate on Ruth's character, Naomi's character, and feel their pain and sorrow and the depth of their trust for each other, and learn to imitate and learn to apply it in our homes as well. நகோமியினுடைய அந்த குணாதிசயமாக இருக்கட்டும், ரூத்தினுடைய குணாதிசயமாக இருக்கட்டும், அவைகளில் இருக்கக்கூடிய அந்த வலிகள், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வேதனைகள், இழப்புகள் மற்றும் அவர்களுடைய அந்த அன்பு என் போன்ற பலவிதமான நற்பண்புகள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து பாருங்கள், அதையெல்லாம் யோசித்து, அதை குறித்து ஆராய்ந்து, நீங்களும் அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்குரிய எல்லா முயற்சியையும் எடுங்கள். Thank you. God bless you all. We will end with a word of prayer. இந்த செய்தியை கேட்டதற்காக மிக்க நன்றி. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு ஜெபத்தோடு இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்யலாம். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் அன்பு செய்யக்கூடிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த திருநாமத்திற்கு இன்றும் என்றும் என்றென்றைக்குமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மகிமை உண்டாவதாக. அன்பு தகப்பனே, இந்த அற்புதமான செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம்.
தேவனே சகோதரனை நீர் வல்லமையாய் பயன்படுத்தியதற்காக நீர் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகளுக்காய் தேவனே, இந்த ரூத் மற்றும் நகோமியினுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு இரண்டு பெண்களுக்குள்ளாக, இரண்டு வேறுபட்ட இனத்தை சார்ந்த பெண்களுக்குள்ளாக, இரண்டு வேறுபட்ட வயதை சார்ந்த தலைமுறையை சார்ந்த பெண்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நட்பு, ஒரு உறவு, ஒரு அன்பு உருவாகிறது என்பதை குறித்தும், அதிலே எந்த அளவிற்கு உண்மையும், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காத தன்மையும், ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் அன்பு செய்து, ஏற்றி கனப்படுத்தி, அவர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஒருவருக்கொருவர் பாசமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாகவும் மிகவும் ஒரு வியப்பு தரக்கூடிய ஒரு செயலாகவும் இருப்பதை பார்க்கிறோம் தகப்பனே. தேவரீர் இப்படிப்பட்ட இரண்டு மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நீர் பதிவு செய்து வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அவர்களுடைய காலகட்டங்களில் இருந்த வாழ்க்கை முறை, அவர்கள் கடந்து வந்த போராட்டங்கள், இழப்புகள், தவிப்புகள், தன் சொந்த கணவனை, தனது இரண்டு மகன்களை இழந்துவிட்ட நிலையிலும் நிர்கதியாக, அபலையாக நின்று கொண்டிருந்த நகோமிக்கு ரூத் எனக்கூடிய ஒரு அந்நிய தேசத்து பெண் இரக்கம் காட்டி அவரோடு கூட அரவணைத்து அவருடைய முதுமையில் அவரை தாங்கி பிடிப்பதற்கு முன்வந்த அந்த ஒரு அருமையான குணாதிசயம் நிறைந்த அந்த பெண்ணிற்காக உமக்கு கொடான கோடி நன்றி கர்த்தாவே. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நீதாமே தூக்கி நிறுத்தி தன் கணவனை இழந்துவிட்ட நிலையிலும் கூட தனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக இன்னொரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு இருந்த பொழுதும் கூட அவர் தன்னை சொந்த நலனை கவனிக்காமல் தன்னுடைய சொந்த தாய் வீட்டிற்கு திரும்பி சென்று மீண்டும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அப்படியே ஓர்பாளை போலவே வாழ்ந்து முடிந்து விடாமல் மீண்டுமாக நகோமியோடு கூட வந்து தேவனை ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக மோவாபியரை மீண்டுமாய் நீர் உமக்குள் ஆலயத்திற்குள் அனுமதித்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காரியங்களிலே, இந்த 4 அதிகாரங்களுக்குள் நீர் சொல்லி இருக்கக்கூடிய ஏராளமான நன்மைகளை, ஏராளமான உறவுமுறை சிக்கல்களை தீர்ப்பது எப்படி என்பதை குறித்து நீர் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும், அந்த நல்ல குணாதிசயங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ளவும், எங்களுக்குள் இருக்கக்கூடிய குறைபாடுகள், எங்கள் உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதையெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து கவனித்து அதை சீர்திருத்தி சரிப்படுத்திக் கொள்ளவும் நீர் இப்பொழுதும் தந்து இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும், எங்களுக்குள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், எங்களுக்குள் இருக்கக்கூடிய வன்மம், எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒருவர் மீதான பகை அல்லது குறைகள், வேதனைகள், காயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டொழித்து விட்டு உம்மை மாத்திரம் கருத்தில் கொண்டு தேவனே, உம்முடைய அன்பை கருத்தில் கொண்டு தேவனே, நாங்கள் அற்புதமாக இந்த போவாசை போல, ரூத்தை போல, நகோமியை போல வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். தேவையுள்ள ஒவ்வொருவரையும் சந்தியும். உடல்நல குறைவுபட்ட ஒவ்வொருவரையும் நீரை குணப்படுத்தி பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்திற்குள் இந்த ஜெபங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Amen. I am glad this was helpful for you. இது ஒரு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.